ரேனோ ரேனா ரேனா ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் மைல்ஸ் வித் விஜீஷ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் வந்துட்டு பட்டாபிராம் பக்கத்தில் இருக்கிற திருமணம் என்னும் சித்துக்காடு அப்படின்ற ஒரு கிராமத்தில் அமைந்திருக்கிற ஒரு பழமையான சிவன் கோயில். ஸோ இது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 800 இயர்ஸ் ஓல்டு டெம்பிள் பில்ட் பை தி பாண்டியர் கிங்ஸ். இப்போ இந்த கோவிலை பற்றி ஒரு சின்ன டீட்டெயில்ஸை பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த கோயில் பேர் வந்துட்டு தாத்ரீஸ்வரர் திருக்கோயில். ஸோ அதாவது ஒரு காலத்தில் ஒரு படுக்கை ஜடாமுடி சித்தர் மற்றும் பிராண தீபிகா சித்தர் அப்படின்னு ஒரு 2 சித்தர்கள் இருந்ததாகவும், அவங்களுக்கு வந்துட்டு சிவபெருமான் வந்து ஒரு நெல்லிக்காய் மரத்துக்கு கீழே வந்து காட்சி அளித்திருக்காரு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சான்ஸ்கிரிட்டில் வந்துட்டு நெல்லிக்காய்க்கு வந்து தாத்ரின்ற பேர். ஸோ அதனால தான் இந்த கோவிலுக்கு வந்துட்டு தாத்ரீஸ்வரர்ன்ற பேர் வந்திருக்கு. இந்த ஊரோட பேர் வந்து திருமணம் என்னும் சித்துக்காடு. அதாவது திருமணம்னா மேரேஜ் கிடையாது, பட் திரு ப்ளஸ் மனம், மனம் வீசக்கூடிய நிறையா பூக்கள் இருந்ததுனால வந்துட்டு இந்த ஊருக்கு அந்த பேர் வந்திருக்கு. ப்ளஸ் வந்து சித்துக்காடு வந்து சித்தர்கள் 2 பேர் இங்கே இருந்தனால வந்து இது இனிஷியலாக சித்தர்காடுன்ற பேராக இருந்தது. பட் இப்போ வந்து ஸ்லைட்டாக அது மாறிட்டு சித்துக்காடு அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இந்த கோயிலோட இடதுபுறத்தில் நீங்கள் பார்க்கலாம் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான குளம் இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ நான் போய்கிட்டு இருக்கும்போது வந்துட்டு சுத்தமாக தண்ணியும் இல்லை. அதே மாதிரி இந்த குளம் வந்து சரியாக மெயின்டைன் பண்ணாமல் விட்டுருக்காங்க. எங்கே பார்த்தாலும் குப்பையும் பாட்டில் பீசஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதுவே வந்து கவர்மெண்ட் ஒரு நல்ல தூர் வாரினாங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும் இந்த ஏரியாவில். ஸோ அதே மாதிரி வந்துட்டு இந்த குளத்தை சுற்றி பார்த்திங்கன்னா வந்து நிறையா மரமும் செடி கொடி அப்படியெல்லாம் இருக்குது. ஸோ ஒரு பார்க் மாதிரியும் இது கன்வெர்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ கோவிலுக்கு வரவங்களுக்கும் வந்துட்டு இது ஒரு நல்ல ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரியும் இருக்கும். இப்போ இந்த கோவிலுக்குள்ளே எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஸோ நீங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போதே தெரியும் இது ஒரு பழமையான கோயில் அப்படின்னு. ஸோ ஒரு பிரம்மாண்டமான பெரிய கதவை பார்க்கலாம். ஸோ அந்த கதவுக்கு மேலே ஒரு 5 நிலையில் இருக்கிற ராஜகோபுரம். ஸோ கோபுரம் ஃபுல்லாகவே நிறைய சிலைகள் இருக்குது. ஸோ அந்த கோபுரத்தை நீங்கள் க்ராஸ் பண்ணிட்டு உள்ளே போகும்போது ஒரு சின்ன மண்டபம் மாதிரி வருது. ஸோ அந்த மண்டபத்துக்கு மேலே சிவன், பார்வதி, முருகர், விநாயகர், லக்ஷ்மி மற்றும் வேறு சாமிகளோட சிலைகளை பார்க்கலாம். ஸோ இந்த மண்டபத்துக்கு 2 சைட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கார்டன் மாதிரி இருந்தது. நிறைய செடிகளும் பூக்களும் நிறைய மரங்களும் இருந்தது. நீங்கள் நோட் பண்ணிங்களா என்னென்னு தெரியல. ஸோ ஆல்மோஸ்ட் நான் ஒரு 1 hour இந்த கோவிலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். நான் இருந்த டைம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எனக்கு அங்கே பறவைகள் கத்துற சவுண்ட் மட்டும் தான் கேட்டிருந்தது. நான் போன டைமில் பெருசாக ஆளுங்களும் இல்லை. அதனால் வந்துட்டு ஒரு அமைதியான சூழ்நிலையும் வெறும் இந்த பறவைகள் கத்துற சவுண்டில் வந்துட்டு ஒரு யூ கேன் ஃபைண்ட் சம் பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் அண்ட் டிவைன் பவர் இன்சைட் த டெம்பிள். இப்போ நம்ம கோவிலுக்கு உள்புறம் வந்தாச்சு. ஸோ நீங்கள் உள்ளே வந்த உடனே ஒரு பலிப்பீடத்தை பார்க்கலாம். ஸோ அது பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு பெரிய கொடி மரமும் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற சிவனோட பேர் வந்துட்டு தாத்ரீஸ்வரர். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அவர் நெல்லிக்காய் மரத்துக்கு காட்சி அளித்ததுனால வந்து அவருக்கு பேர் வந்துட்டு நெல்லியப்பர் அப்படின்னும் கூப்பிடுறாங்க. ஸோ தாயாரோட பெயர் வந்து பூங்குழலி தாயார். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மேரேஜ் டிலே அப்படி இல்லைனா வந்துட்டு இன்னும் உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் ரிலேட்டடாக ஏதாவது டிசீஸ் இருந்துச்சுன்னா வந்துட்டு இங்கே வந்து வேண்டுனா வந்துட்டு உங்களுக்கு நல்லபடியாக குணமாகும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நந்தியை பார்க்கலாம். ஸோ யூஸ்வலாக நந்தியோட மூக்கில் வந்து கயிறு கட்டியிருப்பாங்க, மூக்கணாங்கயிறு அப்படின்னு. பட் இங்கே இருக்கிற நந்தி வந்துட்டு ஒரு சாந்தமான நந்தின்றதுனால வந்து இந்த நந்தியோட மூக்கில் வந்துட்டு நீங்கள் கயிறை பார்க்க முடியாது. ஸோ அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ இந்த நந்தி நேராக வந்து சிவனை பார்க்கலாம். ஸோ உள்ளே வந்துட்டு நிறையா சாமிகள் இருக்காங்க. ஸோ வந்துட்டு நடராஜரோட சன்னதி இருக்குது, மற்றும் முருகரோட சன்னதி, அது மட்டும் இல்லாமல் ஆதிசங்கரர் அவரோட சன்னதி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு ஃபேமஸே வந்துட்டு அந்த 2 சித்தர்கள் இல்லையா. ஸோ அவங்களோட சிலைகளும் வந்துட்டு பில்லர்ஸில் வந்துட்டு காவு பண்ணியிருக்காங்க. இந்த கோவிலோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா வந்துட்டு இது ஒரு சுவாதி நட்சத்திர டெம்பிள். ஸோ அதாவது நீங்கள் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கான பரிகாரம் மற்றும் உங்களோட தோஷத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு கோவில் தான் இது. அதே மாதிரி யூஸ்வலாக சிவன் கோவிலில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நவகிரகத்தை பார்க்கலாம். பட் இந்த கோவிலில் வந்து நவகிரகம் கிடையாது. அதுக்கு காரணம் என்னென்னா வந்துட்டு இங்கே இருக்கிற சிவன் வந்து வெரி பவர்ஃபுல் அண்ட் ஹீ கண்ட்ரோல்ஸ் ஆல் தி அதர் பிளானட்ஸ். அதனால் வந்துட்டு அவர் மற்ற நவகிரகத்துக்கு வந்து இங்கே வந்துட்டு சிலைகள் கிடையாது.
இந்த கோவிலோட டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் 8 AM to 10 AM அண்ட் ஈவினிங் 5 PM to 7 PM. ஸோ ஒரு நாளைக்கு 4 hours மட்டும் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. மற்ற டைமில் வந்திருந்தீங்கன்னா தி டெம்பிள் வில் பி க்ளோஸ்ட். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.